ஹர்முஸ் வழித்தடம் என்பது இருமுனை கத்தி போன்றது. ஈரான் இதுவரை போரில் அதை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி வந்தது. ஆனால் அப்படி பயன்படுத்தியதால் போரில் எந்த ஒரு பெரிய நன்மையும் ஈரானுக்கு கிடைக்கவில்லை. மாறாக உலக மார்க்கெட்டில் எண்ணெய் விலை ஏற்றிவிட்டு பிரஷர் ஏற்ற முடிந்தது ஈரானால். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் நிகழவில்லை. அடுத்து அந்த ஹர்முஸ் வழித்தடத்தை கடக்கக்கூடிய கப்பல்களுக்கு டோல் வாங்க போவதாக அறிவித்தது ஈரான். சிலரிடம் வாங்கியும் இருப்பதாக தெரிகிறது ஈரான். சூயஸ் மற்றும் பனாமா கால்வாய் போல அந்த ஹர்முஸ் வழித்தடம் என்பது உருவாக்கிய கால்வாய் அல்ல, அதாவது செயற்கை கால்வாய் அல்ல, அது இயற்கையான கடல்வழி. ஈரான் தங்கள் மூத்த தலைவர்களிடமிருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ள தவறுகிறது எனவே நான் நினைக்கிறேன். இதற்கு முன் அமெரிக்கா ஈரானை தாக்கிய போது அந்த ஹர்முஸ் வழித்தடம் மூடப்படும் என பலர் அச்சம் தெரிவித்தனர். ஆனால் அப்போது அலி கமேனி அந்த ஹர்முஸ் வழித்தடத்தை மூடும் திட்டம் இல்லை, அது தொடர்ந்து செயல்படும் என அறிவித்தார். அப்போது அவருக்கு தெரிந்திருந்தது அது இருமுனை கத்தி போன்றது என. இப்போது அந்த இருமுனை கத்தி தான் ஈரானையும் குத்தி கிழித்திருக்கிறது. அதாவது ஹர்முஸ் வழித்தடத்தை கடப்பதை மட்டும்தான் ஈரானால் கட்டுப்படுத்த முடியும். உள்ளே நுழைவதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது ஈரானின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கப்பல்கள் கடப்பதை மட்டுமே கட்டுப்படுத்த ஈரானால் முடியும். ஆனால் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்றா, நீ என்னடா சொல்கிறது, நான் சொல்கிறேன் ஹர்முஸ் வழித்தடத்தை மொத்தமாக நான் மூடுறேன், என்னை கேட்காம எவனும் உள்ளே நுழைய முடியாது வெளியவும் போக முடியாது என சொல்கிறார் ட்ரம்ப். அதாவது ஈரானின் கப்பல்களே இனி ஹர்முஸ் வழித்தடத்தை பயன்படுத்தி எங்கும் செல்ல முடியாது. ஈரானின் கப்பல்கள் இனி ஹர்முஸ் வழித்தடத்துக்கு உள்ளேயே சுற்றி கொண்டே இருக்கலாம். இந்த போர்க்காலத்தில் ஈரான் எண்ணெய் கப்பல்கள் பயணித்து கொண்டுதான் இருந்தன. ஈரான் கிட்டத்தட்ட 18.5 லட்சம் பேரல் அதாவது குரூட் ஆயிலை போர் ஆரம்பித்த பின்பான மார்ச் மாதம் மட்டும் தினமும் ஒரு நாளைக்கு 18.5 லட்சம் பேரல் ஹர்முஸ் வழித்தடத்தின் மூலம் விற்றிருக்கிறது. இது அதற்கு முன்பான மாதங்களை விட 1 லட்சம் பேரல் அதிகம். அதாவது ஒரு நாளைக்கு, அதாவது போர் நடந்து கொண்டிருக்கையிலே வழக்கத்தை விட அதிகமாக 1 லட்சம் பேரல் ஆயிலை ஈரான் விட்டிருக்கிறது அந்த ஹர்முஸ் வழித்தடம் வழியாக. அமெரிக்கா அந்த ஈரான் கப்பலை எல்லாம் தடுக்க நிறுத்தியிருந்தால் தடுத்திருக்கலாம். ஆனால் உலக மார்க்கெட்டில் எண்ணெய் விலை ஏறக்கூடாது என்ற அமெரிக்காவின் பிரஷரால் அந்த ஈரான் கப்பல்களை அமெரிக்கா நேவி அனுமதித்தது. அப்போது ஈரான் எண்ணெயும் மீதான தடைகளையும் தற்காலிகமாக நீக்கியது அமெரிக்கா. ஆனால் இப்போது மொத்தமாக ஹர்முஸ் வழித்தடத்தை மூடுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் ஈரான் எண்ணெய் வர்த்தகம் மொத்தமாக நிறுத்தப்படும். ஈரான் இதற்கெல்லாம் கவலைப்படாமல் நடித்து கொண்டிருப்பதை வைத்து ஓட்டிக்கொள்ளலாம் என வீரம் வசனம் பேசலாம். ஆனால் உண்மையை கள நிலவரமே வேறு. ஏற்கனவே பணவீக்கம், போர் உள்ளிட்ட காரணங்களால் தடுமாறி கொண்டிருக்கும் ஈரானின் பொருளாதாரம் மேலும் அடிவாங்கும். இருக்கும் சேமிப்பு எவ்வளவு நாட்கள் கை கொடுக்கும் என தெரியாது. இன்னும் கேட்டால் ஈரானுக்கு போர் நடத்தவே இந்த எண்ணெய் வர்த்தகம் பயன்பட்டு வந்தது. அதில் ஒரு ஓட்டை இப்போது விழுந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளுக்கும் இந்த முடிவு பேரிடிதான். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை உயரும். ஒரு பேரலுக்கு $200 $300 பார்த்தீங்கன்னா உயரும் என சொல்கிறார்கள். இப்படி ஆனால் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் நிச்சயமாக அடிவாங்கும். இந்தியாவை பொறுத்தவரை பிராண்ட் நாடு என ஒரு இரு கப்பலை வரவழைத்து சமாளித்து கொண்டிருந்தது. இந்த ஹர்முஸ் வழித்தடம் தடுப்பு தொடர்ந்தால் இந்தியாவுக்கும் சிக்கல் தான். எண்ணெய் மட்டுமல்ல, எல்பிஜியும் தட்டுப்பாடு தான் இந்தியாவிலும் வரும். வளைகுடா நாடுகள் இந்த ஹர்முஸ் வழியாக எண்ணெய் ஏற்றுமதி இல்லாமல் எத்தனை நாட்கள் சமாளிக்கும் என தெரியவில்லை. இதனால் ஏற்படும் பாதிப்பால் இதுவரை உலக நாடுகளுக்கு ஈரான் மேலே இருந்த சாஃப்ட் கார்னர் எல்லாம் மாறலாம். எல்லாவற்றையும் தாண்டி சுயநலம் தானே முதலில் வரும். இப்போது இருக்கும் உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் ஏன் மகாத்மா காந்தியா என்ன? அதனால்தான் இதனை இருமுனை கத்தி என்றேன். அதில் ஒரு முனையை ஈரான் இஷ்டத்துக்கு பயன்படுத்தி வந்தது. அடுத்து முனையை இப்போது அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கிறது. இந்த விஷயத்தில் அலி கமேனி இப்போது இருப்பவர்களை விட புத்திசாலித்தனமாக யோசித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.